இந்த ஒர்க் கொஞ்சம் யூனிக்காக ட்ரெண்டிங்கில் உள்ள ஒர்க்கு. என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு லீஃபு இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு வளைவாக பண்ணிவிட்டு த்ரீ லைன்ஸ் 3 ஸ்மால் லீஃப் வர மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து அதில் உள்ளது வந்து 3mm வச்சுட்டு ஜர்தோசி வரும். நம்ம ஜர்தோசியில் இது பட்ஜெட் கம்மியாக இருக்கிறனால இந்த ஒர்க் எப்படி போட்டிருக்கேன்னா ஒரு 6 பேர்ல் பீட்லேயே 2mm போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே மாதிரி இது வந்து அப்படியே மாறி மாறி இந்த லீஃப் வந்து இந்த சைடு மாறி மாறி வர மாதிரி ஃபுல்லாக அது வரும். இது சாரீ கலர் பிங்க்குன்றனால பிங்க் கலர் சாரீ போட்டு ஒர்க்கு இன்னும் முடியல, போயிட்டுருக்கு. சரி, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கிடையாது, நான் எக்ஸ்ட்ராவாக இந்த லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி போட்டுகிட்டே இருக்கேன். இந்த சென்டரில் வந்து இந்த 3mmல வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். அது கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து இந்த கேப்பில் வந்து சின்ன சின்ன லீஃப்க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். அந்த கேப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தா. இந்த லுக் வந்து லாஸ்ட்டாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே இதுக்கு நீங்கள் த்ரெட்டுக்கு பதிலாக பீடும் யூஸ் பண்ணலாம், கட் பீட் யூஸ் பண்ணியும் இந்த ஒர்க் பண்ணலாம். பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போடுற மெட்டீரியலையும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக கேட்குறாங்க அப்படின்னா இதே ஒர்க்கில் வந்து ஜரிக்கு பதிலாக கட் பீட் கொடுத்துக்கலாம், கட் பீட் கொடுத்து போடலாம். இந்த இடத்துல வந்து இந்த பேர்ல் ஸ்டோனுக்கு பதிலாக ஃபிட்டிங் ஸ்டோன் ஒன்று இருக்கும், கிளாஸ் ஸ்டோன், அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளே வந்து பட்ஜெட் தகுந்த மாதிரி மெட்டீரியலோட இதையும் அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட வந்து அவுட்புட் வந்து லாஸ்ட்டில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.